ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மாலதி ஷார்ட் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டான அயில மீன் குழம்பு தான் எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மீன் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துப்போம். நான் 1 கிலோ அயில மீன் எடுத்திருக்கேன். இது பெரிய மீன். நான் 2 துண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு பெரிய தக்காளி, 2 பெரிய வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 டேபிள் ஸ்பூன், புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு கரைச்சி எடுத்திருக்கேன், 2 பச்சை மிளகா, 1.5 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவைக்கேற்ப உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். இந்த மீன் குழம்புக்கு வெங்காயம் அரைக்க போகிறோம். வெங்காயத்து கூட இந்த சோம்பு சீரகத்தை போட்டு இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். வாங்க இப்போ அரைக்க ஆரம்பிக்கலாம். நம்ம எடுத்து வச்ச சோம்பு சீரகம் போட்டுட்டு எடுத்து வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துப்போம். எல்லாம் நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா மையாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வாங்க நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சு கடாய் வச்சுப்போம். கடாய் சூடாகட்டும். கடாய் சூடாயிடுச்சு. எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெயும் கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. வெந்தயம் சேர்த்துப்போம். வெந்தயம் பொரியட்டும். வெந்தயம் பொரிஞ்சிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாடை போயிடுச்சு. நம்ம அரைச்ச வெங்காயத்தை சேர்த்துப்போம். வெங்காயம் பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். வெங்காயம் நல்லா பச்சை வாடை போயிடுச்சு. கருவேப்பிலை சேர்த்துப்போம். மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம எடுத்து வச்ச தக்காளியை சேர்த்துப்போம். தக்காளியை கொஞ்சம் மசிச்சு தான் போடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி கரைஞ்சி வரட்டும். தக்காளி கரையிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்க, தக்காளியெல்லாம் நல்லா கரைஞ்சி வெங்காயத்தோட மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மசாலா பொருள்லாம் சேர்த்துப்போம். மஞ்சள் பொடி, உப்பு, மல்லித்தூள், சில்லி பவுடர். எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நம்ம எடுத்து வச்ச புளி தண்ணி சேர்த்துப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மீன் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு. இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரணும். அதுக்கு முன்னாடி பச்சை மிளகாய் சேர்த்துப்போம். இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வந்த பிறகு நம்ம மீனை சேர்க்க போகிறோம். இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வர்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். இப்படி மூடி போட்டு வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். பாருங்க, தண்ணிலாம் நல்லா கொதிச்சுட்டு மசாலாவோட பச்சை வடைலாம் போயிடுச்சு. இப்போ உப்பு காரம் பார்த்துப்போம். உப்பு காரம் புளிப்புலாம் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்ச மீனை சேர்த்துப்போம்.
மீனை சேர்த்து இப்படி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மீன் வந்து ஒரு 2-3 கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணி விட்டுடணும். இல்லைன்னா மீன்லாம் உடஞ்சி போயிடும். ரெண்டு 3 கொதி வந்துடுச்சு. நம்மளுடைய சுவையான அயில மீன் குழம்பு ரெடி. இப்போ கொத்தமல்லியை தூவி நம்ம இறக்கிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி செஞ்ச அயில மீன் குழம்பு எவ்வளோ சூப்பராக வந்ததுன்னு பார்த்துருப்பீங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. பாய்.